ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்வீட் கார்னை வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான சூப்பரான ஒரு ஸ்நாக் தான் நம்ம செய்ய போகிறோம். ஈவினிங் டைமில் நல்லா சுட சுட இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் கார்னை வச்சு ஸ்நாக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக கிட்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ஸ்வீட் கார்னை வச்சு நல்ல டேஸ்டியான வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு முழு ஸ்வீட் கார்ன் கதிரை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்வீட் கார்னை உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல ஸ்வீட் கார்னை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி நான் ஸ்வீட் கார்னை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடுறேன். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். அதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக தான் அரைப்பட்டு வரும். இப்போ இது கூட ஒரு கேரட் எடுத்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கேரட் துருவெல்லாம் சேர்த்துடுறேன். பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, 3 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சியை நீங்கள் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். இஞ்சி பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இஞ்சியை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 250 மில்லி கப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. முதல்ல 1/4 கப் கடலை மாவு அரிசி மாவு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இலக்கமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு, நான் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எந்த அளவுக்கு இலக்கமாக இருக்குது இல்லை கெட்டியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மாவு சேர்க்கணுமா வேணாமான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எவ்வளோ இலக்கமாக இருக்குன்னு இன்னொன்று ஒரு 1/4 கப்பு நான் சேர்த்துக்கிட்டேன்னா கரெக்டாக இருக்கும் கடலை மாவு. நல்லா கெட்டியாக வந்து மாவு வந்து பிசைஞ்சிக்கணும். அது வரைக்கும் நம்ம கடலை மாவு அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே எக்ஸ்ட்ரா 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் கார்ன் எடுக்கிறீங்களோ அது எந்த அளவுக்கு இலக்கமாக அரைப்பட்டு வருதோ அதுக்கேற்றது போல் நீங்கள் அரிசி மாவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு அரிசி மாவு சேர்த்து நான் மாவு பிசைஞ்சிக்கிட்டேன். நான் சமமாக 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து இப்போ நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்காவது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மாவு. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பண்ணி வடை மாதிரி தட்டி போடுறதுக்கு கொஞ்சமாவது கெட்டியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். கையில் தண்ணி தொட்டுட்டு நம்ம எடுத்து உருண்டை பண்ணி தட்டி போடும்பொழுது கொஞ்சம் ஒட்டாமல் நம்மளால் தட்ட முடியும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். கையில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு அதுக்கப்புறமா மாவை எடுத்து நம்ம உருண்டை பண்ணி தட்டி போட்டோம்னா வடை ஒட்டாமல் நம்மளால் போட முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையை எடுத்து இப்படி தட்டிக்கோங்க கையிலையே. கையில் தண்ணி தொட்டோம்னா தான் ஒட்டாமல் போட முடியும், இல்லைன்னா கையிலே ஒட்டிக்கும் மாவு. நம்ம எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா வெந்து வந்தால் தான் சாப்பிட வடை நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுக்கலாம். கரண்டி வச்சு லைட்டாக திருப்பி கொடுத்துக்கலாம். அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வெந்து வரும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தீ வந்து லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம், ஃபுல்லாக வைக்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக வந்து குறைச்சிக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம்னாலும் எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிடும் வடையில். அதே ஃபுல்லாக வச்சிட்டோம்னா மேலே சீக்கிரமாக கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது. நம்ம எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். ஸ்வீட் கார்ன் அதுக்கப்புறம் கடலை மாவு அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து வெந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால தீ வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சிட்டே குக் பண்ணோம்னா மேலேயும் நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரும், உள்ளேயும் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். சாப்பிட்றதுக்கு அப்போ வடை சூப்பராக இருக்கும். இப்போ வடை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து மேலேயும் நல்லா கலர் வந்துடுச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி தட்டி எண்ணெயில் போட்டு வடையாக செஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் கார்னை வச்சு நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம வந்து வடை ரெடி பண்ணிட்டோம். நம்ம நிறைய விதமான வடை வந்து செஞ்சுருப்போம், ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸ்வீட் கார்னை வச்சு நம்ம வடை செஞ்சுருக்கோம். எப்பயும் ஒரே மாதிரி வடை ஸ்நாக்லாம் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ஸ்வீட் கார்னை வச்சு நீங்கள் வடை செஞ்சு பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா உள்ளேயும் வெந்து வந்துருச்சு பாருங்கள். ஸ்வீட் கார்ன் நல்லா சூப்பராக உள்ளே வெந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லா சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க. நல்லா சூடாக ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்.
நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் ஸ்வீட் கார்னை வச்சு வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.